ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். இந்த பக்தருக்கு வயது 55 ஆனது. வழக்கம் போல் மகாபெரிவாளை தரிசிக்க வந்தார். சின்ன வயசிலிருந்தே பெரிவாளையே தாயாக தந்தையாக உறவாக அண்டி கொண்டவரின் உள் மனசில் ஒரு ஆசை ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த ஆசை பெரியவாளுக்கு தெரியும் என்றாலும் அதை அவர் வாயின் மூலம் வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டதால் உரையாடலை பெரியவாளை துவக்கினார். பெரியவா அவர்கிட்ட கேட்குறார், என்னப்பா பூரணத்துவம் இல்லையே என்றார். அவர் வார்த்தையின் உள்ளர்த்தம் அவருக்கு புரிந்தது. தன் முடிவு நெருங்கிவிட்டது என்று பெரியவா உணர்த்துறார். இதை கேட்டு அந்த பக்தர் கலங்கி போயிடலை. நைனாஜி, என் பூரணமே நீங்க தான். பெரியவா என்னப்பா பூரணத்துவம் இல்லையேன்னு பெரியவா கேட்டதுக்கு இவர் சொல்கிறார், இந்த பக்தர், நைனாஜி, என் பூரணமே நீங்க தான். என் சொந்தம் உரிமை எல்லாம் நீங்கள் மட்டும்தான். எனக்கு வேற எதுவும் சொந்தம் இல்லை, எதன் மீதும் உரிமையும் இல்லை. என் அனைத்து மற்றும் ஒரே உறவும் நீங்கள் தான் நைனாஜி, நீங்கள் மட்டும்தான். நீங்கள் தானே என் நைனா, இல்லையா அப்படிங்கிறார். ஏக்கத்தோடு ஆணித்தரமாக சொல்கிறார். அதாவது தன்னுடைய தந்தையாவே பெரியவாளை, அதனால தான் நைனாஜி நைனாஜின்னு அவர் பாஷையில் அவர் சொல்கிறார். அந்த 55 வயதுக்காரர் பெரியவாளின் பார்வையில் என்றைக்குமே 8 வயது சிறுவன்தான். ஏனெனில் சிறு வயது பக்தி பாசம் இன்று வரை அவரிடத்தில் மாறலை. சரிப்பா, நான் தான் உன் நைனா என்றார் மகாபெரிவா. பிள்ளையின் பரிதவிப்பு புரிந்து எல்லாவற்றையும் தன் நைனாவிடம் ஒப்புவிப்பவர் தன் ஆசையை வெளிப்படுத்த இதுவே தருணம் என புரிந்து கொண்டு வாயை திறந்து விட்டார். இந்த பக்தர் சொல்கிறார், நைனாஜி, எனக்கு ஒரு ஆசை. நான் பிறந்தது தமிழ்நாட்டில், பல வருடங்கள் இங்கே கழிந்தன. ஆனால் என் உயிர் இந்த மாநிலத்தில் பிரியக்கூடாது, வெளி மாநிலத்தில் பிரியணும். என் உயிர் பிரிந்த பின் என் உடல் மண்ணுக்குள் புதைக்கப்படக்கூடாது, தீக்கும் இரையாகக்கூடாது, அந்தரத்தில் எரியப்பட்டு பறவைகளுக்கு இரையாக வேண்டும் நைனாஜி அப்படிங்கிறார் இந்த பக்தர். இதுதான் என்னை சந்திக்கும் கடைசி சந்திப்பு. நீ பூரணத்துவம் அடைஞ்சிட்ட, உன் ஆசை நிறைவேற்றப்படும் அப்படின்னு மகாபெரிவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சார் அந்த பக்தரை. தன் முடிவு நெருங்கிவிட்டது தெரிந்து இந்த பக்தர் கொஞ்சம் கூட பயப்படலை. தன்னோட இறுதி ஆசையும் மகாபெரிவா கிட்ட சொல்லிட்டார். இனி எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்குன்னு எதுவும் கிடையாது. என் உடல் பொருள் ஆவி அவருக்கு சொந்தம் என லகுவானார். பெரியவாளிடம் சரணடைந்தவர்களின் மனதில் பயம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது. எப்பொழுதும் மனம் பஞ்சு போல இருக்கும். நாட்கள் ஓடின. பம்பாயில் வசிக்கும் தன் தங்கையை காண்பதற்காக பம்பாய் சென்றார். தங்கைக்கோ அண்ணன் மீது அளவிட முடியாத பாசம். தங்கை அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அண்ணனோடு நேரத்தை செலவிட்டு மகிழ்ந்தாள். தன் தங்கையிடம் விடை பெற்று கொண்டு பம்பாயில் வசிக்கும் தன் மிக நெருங்கிய நண்பரை காண சென்றார். இந்த நண்பர் அவரின் பணி பயிற்சியின் போது அறிமுகமானவர். அவருடன் பழக பழக தன் நண்பர் பெரியவாளின் மீது வைத்திருந்த பக்தியும் பாசமும் பம்பாய் நண்பருக்கு வியப்பை தந்தது. பம்பாய் நண்பரும் தன் நண்பரின் மூலம் மகாபெரிவாளின் அதிசயம் மகிமைகளை கேட்டு பெரியவா மீது மிகுந்த பக்தி வைத்திருந்தார். நண்பரோடு அவரும் மகாபெரிவாளை பல முறை தரிசித்து குருவின் நல்லுரைகளை தன் வாழ்வில் செயல்படுத்தியும் வந்துள்ளார். பம்பாய் நண்பரின் வீடு சென்று அவர் வாயில் கதவை தட்டும் பொழுது பக்தரின் உயிர் ஊசலாடியது. கதவை திறந்த பம்பாய் நண்பர் தன் உயிர் நண்பரை கண்டு மிகுந்த சந்தோஷத்துடன் அணைத்தார். அவர் மீதே பக்தர் சரிந்து விழுந்தார். நண்பரின் நிலை கண்டு துடிதுடித்தார். தன் காரில் ஏற்றுக்கொண்டு மருத்துவமனை விரைந்தார். மடியில் படுத்திருந்த நண்பரின் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டார். பக்தரின் முகம் பிரகாசித்தது. கண்களில் ஒளி மின்னியது. உதடுகளில் புன்னகை வழிந்தது. நைனாஜி என்று வாய் முணுமுணுக்க
அவரின் கடைசி மூச்சும் நின்றது. எதிர்பாராத இந்த சம்பவத்தால் நண்பர் நிலை குலைந்தார். இறுதி மூச்சு தன் மடியில் முடிந்த அதிர்ச்சி விலகவில்லை. ஆனாலும் அடுத்த செயலில் இறங்க வேண்டிய நிர்பந்தம். அவரின் குடும்பம் பற்றி தெரிந்தாலும் முகவரி எதுவும் தெரியாது. தொலைபேசி அதிகம் உபயோகத்தில் இல்லாத காலம். அவர் வேலை செய்த அலுவலகத்திற்கு தெரியப்படுத்தினார். அவர்களிடம் அவர் குடும்பத்திற்கு தெரியப்படுத்த கேட்டுக்கொண்டார். இறந்த உடலை பல மணி நேரம் பாதுகாத்து வைக்க முடியாத நிலைமை. உடலை அப்புறப்படுத்த வேண்டிய நிர்பந்தம். இறுதி சடங்கை எப்படி செய்வது என குழம்பி போனார். நண்பரோ பார்சிக்காரர். அவருக்கு இவரின் மத வழக்கம் தெரியாது. கால நேரம் ஓடிக்கொண்டிருக்க அக்கம் பக்கத்தினர் கொடுத்த நெருக்கடியால் தன் மத வழக்கப்படியே இறுதி சடங்கை செய்வது என முடிவு செய்தார். ஆனாலும் மனதில் சிறு தயக்கம். செய்வது சரிதானா என மனம் கேள்வி எழுப்பியது. அவருக்கு தன் நண்பர் மொழிந்த நைனாஜி என்ற கடைசி வார்த்தையை மனதில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. தன் குரு நண்பரின் நைனாஜியிடமே பிரார்த்தனை செய்தார். குருவே, தங்களை மட்டுமே தன் உறவாக நினைத்த என் நண்பனின் இறுதிச் சடங்கை செய்யும் நிர்பந்தத்தில் இருக்கிறேன். என் முடிவு சரிதானா என தெரியவில்லை. என் பாரத்தை உங்களிடம் இறக்குகிறேன். என் முடிவுக்கு உங்களின் பூரண ஆசியும் அனுகிரகமும் வேண்டும். இந்த காரியத்தை செய்து முடிக்க சக்தி கொடுங்கள் என உள்ளம் உருகி பிரார்த்தித்தார். மனம் கொஞ்சம் லேசானது. இறுதி ஏற்பாடுகளை முழு வீச்சில் செய்தார். இந்த சம்பவம் கேள்விப்பட்டு அவருக்கு துணை நிற்க அவர் அனைத்து அக்கம்பக்க உறவினர்களும் கூடிவிட்டார்கள். அவரின் உடல் மலபார் ஹில்ஸில் உள்ள ஹேங்கிங் கார்டன்ஸுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அவர் தங்கை கடைசி நிமிடத்தில் வந்து சேர்ந்தார். சுற்றிலும் பார்சி மக்கள் சூழ்ந்திருக்க தன் அண்ணன்தானா என்ற சந்தேகம் வந்தது. துணியை விலக்கியவர் கதறி ஓலமிட்டார். நண்பர் அவரை தேற்றினார். உடல் கிடத்தப்பட்டிருந்தது. உடலுடன் கயிறு இணைக்கப்பட்டு மலைப்பகுதியில் தூக்கி எறியப்பட சடங்குகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தன. இறுதி பிரார்த்தனை எல்லாம் முடிந்தது. இந்த நேரத்தில் ஒரு வயதான முதியவர் வெண் உடையில் தலைக்கு முக்காடு போட்டு நண்பர் அருகில் வந்து நின்றார். நண்பரிடம், யார் பெத்த பிள்ளைப்பா என்று கேட்டார். நண்பர் சொல்றார், உங்க பிள்ளைதான் ஜி என்றார். நண்பருள் ஒரு இயக்கம் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல வைத்தது. உங்க பிள்ளைதான்னு. இந்த வார்த்தைகளுக்காகவே காத்திருந்தவர் போல் அந்த பெரியவர், சரிப்பா, என் பிள்ளைதானே என்று சொல்லி முன்வந்து நின்றார். மகுடிக்கு கட்டுண்ட பாம்பாக கூட்டமே பெரியவரை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றது. அனைத்தும் முடிக்கப்பட்டு உடலை தூக்கி எறியப்பட வேண்டிய நேரம். பெரியவரின் உத்தரவுக்காக காத்திருந்தார்கள். பெரியவரும் தூக்கி எறியும்படி இரு கைகளையும் உயர்த்தினார். தூக்கி எறியப்பட்ட அந்த சில நொடிகளில் எங்கிருந்தோ வந்த பல ராட்சச கழுகுகள் உடலை கவ்விக்கொண்டன. கூட்டம் கலைந்தது. பக்தரின் பூரணத்துவம் பரிபூர்ணரின் கருணையால் பூரணமடைந்தது. தூக்கி எறிய கைகளை உயர்த்திய அந்த பொழுதில் அந்த முதியவரின் கைகளிலிருந்து ஒரு மின்னல் ஒளி கிளம்பி பிரகாசிப்பதையும், அந்த நொடி பொழுதில் அவர் தோற்றம் மறைந்து மகாபெரிவாளின் தோற்றத்தையும் நண்பர் கண்டார். கண்கள் குத்திட்டு நிற்க சில நிமிடங்கள் உறைந்து போய் நின்றார். நினைவு கொண்டவர் அந்த பெரியவரை தேட அந்த வெண்உடை பெரியவர் வெள்ளை கூட்டத்துடன் கூட்டமாக கலந்து மறைந்து போனார். அந்த பெரியவர் எப்படி வந்தார்? எங்கு தேடியும் மீண்டும் பார்க்கவில்லையே என பல குழப்ப சிந்தனைகளுடன் அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார். மகாபெரிவாளின் நினைவுகள் அவர் தந்த காட்சியாகவே அலைமோதியது. சலனப்பட்டு கொண்டிருந்த மனதுக்கு நிம்மதி அளித்து சக்தியும் ஆசியும் கொடுத்த குருவுக்கு நன்றி செலுத்தினார். நண்பனின் இறுதி யாத்திரைக்கு அவன் நைனாஜியே வந்து விடை கொடுத்ததை நினைத்து உள்ளம் பூரித்து போனார். சோக கண்ணீரோடு ஆனந்த கண்ணீரும் வழிந்தது. வந்தவர்கள் இவரின் நிலை கண்டு கேட்க தான் கண்டதை விளக்கினார். குருவே பிரசன்னமானது எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது. தன் நண்பன் எத்தனை பெரும் பாக்கியசாலி என எண்ணினார். இறுதி சடங்கை செய்து முடிக்க மகாபெரிவாளே அவரை இயக்கி காட்சியும் அளித்த பிராப்தம் பெற்ற இந்த நண்பரும் பாக்கியசாலியே என்பதை
அடக்கத்துடன் மறந்து சொல்லிக் கொண்டிருந்தார். இறந்து போன அந்த பக்தரின் பக்தி அளவிட முடியாதது. சிறு வயதில் அவர் கொண்ட பக்தி அவர் வளர்ந்து மறையும் தருவாய் வரையில் மாறவில்லை. அந்த பக்தி தூய பக்தி. அந்த பக்தியில் மாயையின் கரை இல்லை, களங்கமில்லை, சலனமில்லை, மாற்றமில்லை, தொய்வில்லை. எளிமையிலும் எளிமையான பக்தி, உண்மையான பக்தி, உன்னதமான பக்தி, பாசமான பக்தி, உரிமையுள்ள பக்தி. ஆனாலும் அந்த உரிமையில் ஆணவமில்லை, அகங்காரமில்லை, அதிகாரமும் இல்லை, சுயநலமில்லை. தாழ்மையிலும் தாழ்மை மட்டுமே இருந்தது. அந்த பக்தரின் விருப்பப்படியே அவர் உயிரை வெளிமாநிலத்தில் பிரிய வைத்தார் குருநாதர். அவர் விரும்பியபடியே உடலை தூக்கி எறிய தன்னுடைய பக்தரும் பார்சி நண்பருமானவரின் இல்லத்தில் அவரின் இறுதி மூச்சில் கொண்டு சேர்த்தார். அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றிய குருநாதர் அவர் கேளாமல் ஒன்றையும் செய்தார். அதுதான் அந்த இறுதி யாத்திரையில் அவர் பங்கெடுத்தது. ஏனெனில் அந்த பக்தரின் உள்ளம், சொல், செயல் அனைத்தும் ஒன்றாகவே இருந்தது. தன் உறவு நைனாஜி மட்டும்தான் என வாழ்ந்தவர். பிறப்பால் வந்த உறவை தவிர வேறு எந்த புது உறவையும் தன் வாழ்வில் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அந்த உன்னத உறவை பக்தியால் போற்றி வந்தவருக்கு அந்த உறவின் தன்மையை ஏற்று இறுதியிலும் பங்கெடுத்தார் குருநாதர். மகாபெரிவாளை தரிசித்த எத்தனையோ மக்கள் தங்கள் இறுதி முடிவு பற்றிய விருப்பத்தையும் வெளியிட்டுள்ளனர். அவர்களின் ஆசைகளையும் பூர்த்தி செய்துள்ளார் குருநாதர். ஆனாலும் இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு. குரு ஆத்மாவை கரையேற்றுவார், உடலையுமா? இவ்வளோ ஒரு அருமையான அற்புதம். இதே மாதிரி தான் எழுத்தாளர் அனுத்தம்மா அவர்கள் ஒரு தடவை தரிசனம் பண்ண வரும்போது கேட்டிருந்தார். தான் படுக்கையில் படுக்கக்கூடாது, தன்னுடைய உயிர் பிரியும் போது தன்னை சுற்றி உறவினர்கள் பேசிகிட்டே இருக்கும்போது உயிர் போகணும், இந்த நொடி பேசின்னு இருக்கணும், அடுத்த நொடி என் உயிர் பிரியணுங்கிற மாதிரி கேட்டுருந்தார். அதே மாதிரி மகாபெரிவா அந்த மாதிரி ஒரு வரத்தை எழுத்தாளர் அனுத்தம்மா அவர்களுக்கு கொடுத்தார். அனுத்தம்மா அவர்கள் அந்த மாதிரி தான் பேசிட்டு உறவினர்களோட பேசிகிட்டே இருக்கும்போதே, அப்படி சோஃபாலேயோ சேர்லேயோ உட்காந்துட்டு பேசின்னு இருக்கும்போதே அப்படியே அடுத்த நொடி அந்த உயிர் அவங்க உடலில் இல்லை. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மகாபெரிவா அனுத்தம்மா அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கார். அனுத்தம்மா அவர்கள் கேட்ட வரத்தை மகாபெரிவா நிறைவேற்றியிருக்கா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.